அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது லோக்கு கீழே ஓப்பன் ஆனா, ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் ஆனா, ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் 50,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் நடந்தது. இன்னைக்கு ஓப்பன் நேற்று லோக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,559 வரைக்குமே வந்திருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட அடுத்த சப்போர்ட்டை நம்ம டிரா பண்ணலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டி மிட் கேப், ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பை தாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்கல மார்க்கெட். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா 12,610 வரைக்குமே வரும். ஸோ அங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாமே தவிர ஓவராலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பைல தான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த சென்செக்ஸா இருக்கட்டும் இல்லை மிட் கேப் நிஃப்டியா இருக்கட்டும், நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை 4 போன மாசத்துல, அதாவது இந்த மாசம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. சென்செக்ஸ் பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல தான் நிற்கிது, ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வருது. ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டி கொஞ்சம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் பிரேக் அவுட் ஆனால் கூட மறுபடியும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ரேஞ்சில் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50, ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் ரேஞ்சில் தான் நின்றுட்டு இருக்கு. அதையும் நல்ல ஒரு பிரேக் ஆனிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 49,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல டிராப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி 51,130 சப்போர்ட் டிராப் பண்ணினா அதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல டிராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 50,450. எதனால இந்த இடம்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஜூன் 19ஆம் தேதி கேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 957 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. இந்த இடம் டச் பண்ணிட்டு ஸோ அகைன் அந்த இடம் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 52,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு 1,500 பாயிண்ட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணியும் புட் ஆப்ஷனை பை பண்ற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா இருக்கு. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கு. சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால ஸோ மேக்ஸிமம் சென்செக்ஸ் ஒரு பை சைடு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு. ஹையர் கட் பண்ணா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 80,800 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஹையர் கட் பண்ணி ஒரு ஓப்பன் வச்சுச்சு சென்செக்ஸ் அப்படின்னா ஸோ 80,800 வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. மிட் கேப் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பைல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டா இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 51,076. ஸோ அதே மாதிரி பிவோட் பாயிண்ட் 50,815, சப்போர்ட் 50,630. நான் இன்னைக்கு ஹை 51,006, லோ 50,559, ஓப்பன் 50,762, க்ளோஸ் 50,882. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மேலே போய் க்ளோஸ் ஆனிச்சு. ஒரு பெரிய மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டியில் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி எடுத்துட்டு மேலே வந்திருக்கு. ஸோ நல்லா பெரிய செல்லிங் எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. கிட்டத்தட்ட 50,550 வரைக்கும் ஒரு செல் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு ஸோ ஃபுல்லாக ரெக்கவரி ஆன மார்க்கெட் சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லை. கிட்டத்தட்ட 50,500 ஒரு 800, ஒரு 250 பாயிண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போர் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி 50 சேம் தான். நிஃப்டி 50 ஆச்சு நல்ல ஒரு ரேலி கொடுத்தது. ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் செகண்ட் ஆஃப் எல்லாம் ஃபுல்லாக சைட்வேஸ் போட்டுருச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல மறுபடியுமே ஓப்பன் கொடுத்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடம் தான் 50,450 மறுபடியுமே ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் 50,450 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ மறுபடியும் இதே மாதிரி கேண்டல் தான் நாளைக்குமே ஃபார்ம் ஆகும். ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும், ஒரு 2-3 கேண்டல் 15 மினிட்ஸ் கேண்டல் விழுவும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளார வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி.
ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் ஸோ நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ 50,815 வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டலோ 5 மினிட்ஸ் கேண்டலோ ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து வந்து செல்லிங் பாசிபிள். அந்த செல்லிங் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா 50,450 நான் ஆல்ரெடி போட்ட மாதிரி தான். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை பிளேஸ். அப்படி இல்லாமல் சப்போஸ் மார்க்கெட் மேலே போகாமல் ஸோ ஆரம்பித்த இடத்துலேருந்தே ஸோ மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த 50,450 வர வரைக்கும் விட்டுடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பை சைடு போனால் ஸோ கண்டிப்பாக டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி இந்த இடத்துல பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் வந்து பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 51,100 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ மொத்தம் வந்து 3 கண்டிஷன் தான். கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் 50,450ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் பிளேஸ். ஸோ அதே மாதிரி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்தால் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி 50,450 வந்தால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஹை வந்துட்டு மறுபடியும் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி அப்படின்னு. ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் கொடுத்தோம்னா ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சி 111.95 வந்தால் பை பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 112.75 வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த ஹெச்டிஎஃப்சி ஹையை கட் பண்ணால் பை போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹையை கட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் மார்க்கெட் அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ மூணாவது வந்து இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல சொல்லிங்கன்னா 1385 வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ 1385 டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1392 வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நாளைக்கான 3 பேங்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரேலியில தான் இருக்கு. ஸோ அதோட சப்போர்ட் வந்து 196. இதெல்லாம் ஹையை கட் பண்ணால் அடுத்த டார்கெட் 210 212 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு ஃபெடரல் பேங்க்ல. ஸோ ரெண்டாவது வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனில் தான் முடிஞ்சிருக்கு 625.70. ஸோ அந்த இடம் டச் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்ப ரெக்கவரி ஆனிச்சுன்னா 636 645ங்கிறது அடுத்த டார்கெட். ஸோ மூணாவது வந்து ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 1180. மறுபடியுமே லோவை கட் பண்ணி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் ஐசிஐசி செல்லிங் சைடு வந்து 1180ங்கிறது டார்கெட். ஸோ 1180 வந்ததுக்கு அப்புறம் பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 1190 1200 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு ஐசிஐசி பேங்க்ல. ஸோ 3 பேங்க் தான். ஃபெடரல் பேங்க் ஹையை கட் பண்ணால் பிரேக் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 210 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏயு பேங்கோட சப்போர்ட் ஜோன் வந்து 625.70. ஐசிஐசி லோவை கட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 1180. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 பேங்க்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ எப்படி நடக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு செல் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூஸஸ் எல்லாம் வந்ததும் செல்லிங் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலுமே பேங்க் நிஃப்டியில் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் அடுத்தது வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டு சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஃபாலிங்கில் தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இறங்கிறாருங்க. கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா $2,377 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட சப்போர்ட் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 2300 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு $75 தான் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இறங்கும். ஸோ அது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கனால மறுபடியும் மேலே தான் வரும். கொஞ்சம் இறங்க கோல்டு அண்ட் சில்வர் வந்து நாம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ சில்வரோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா $80. ஸோ $80 வந்துச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே தான் வரும். ஸோ மார்க்கெட்டில் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறங்கினாலுமே இறங்க நம்ம பை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இறங்கிறதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.